அதை பற்றி இன்னும் கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 11:20 பாருங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான், எல்லாரும் சொல்லுவான் அதிக பலவான். அதிக பலவான் அவனை மேற்கொள்வானாயில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுதங்களையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இயேசு பாருங்க, பிசாசை எப்படி மேற்கொள்ள போகிறார், கல்வாரி சிலுவையில எப்படி அவனை ஒன்னும் இல்லாம ஆக்க போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அவன் பிசாசு அது வரைக்கும் பாருங்க ஆயுதம் தரித்த பலவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு அப்படிதான் இருந்தான் பாருங்க. அவனுடைய அரண்மனைக்குள்ள பொருட்களை பத்திரமா வச்சிருந்தான். பொருட்கள்னா பாருங்க, இந்த டேபிள் சேரு, டிவி, ஃப்ரிட்ஜு அப்படின்னு நினைக்காதீங்க. அவனுடைய பொருட்கள்னா மனுஷர்கள் தான். அவனுடைய சொத்து பாருங்க, ஆதாமை ஏமாத்தி முழு மனுக்குலத்தையும் பாருங்க தன்னுடைய சிறையிருப்புக்குள்ள கொண்டு வந்துட்டான், தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டான். எல்லாரையும் அரண்மனைக்குள்ள அடைச்சி பாருங்க ஆயுதம் தரித்த பலவான் மாதிரி இருக்கிறான். அவனுடைய எண்ணம் என்னன்னா, யாரும் இங்க இருந்து தப்ப முடியாது, யாரும் என் கரத்துல இருந்து உங்களை விடுதலையாக்கவும் முடியாது, விட மாட்டேன் அப்படின்ற ஒரு இதுல தான் பாருங்க பிசாசு ஆயுதம் தரிச்சு மனிதர்கள் யாவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தான்.